குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம ஹாட் மச்சி. நேரம் இப்போது சரியாக 7:15. இந்த நேரத்துல கடுப்பா ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்க பிள்ளைகளுக்கும் அதை விட கடுப்பா அவங்களை கிளப்பிட்டு இருக்க அம்மாக்களுக்கும் மீண்டும் ஒரு குட் என் புள்ள வாய்ஸ் மாதிரியே இல்லையே. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் வேற யாரோ பேசுற மாதிரி இருக்கு. ஹலோ சொல்லுங்க. இந்த வாய்ஸ் நல்லா இருக்கே. சார் நான் கிளாஸ்ல ஹலோ செந்திலு, இன்னைக்கு உன் ஷோ பிரமாதமா இருக்குடா. தினம் காலையில அம்மா உன் ஷோ கேப்பேன். இன்னைக்கு என்னம்மா பின்னி எடுக்கிற? இது வரைக்கும் நான் கேட்ட ஷோலயே இதுதான்டா பெஸ்ட் ஷோ. இன்னைக்கு என்னடா அப்படி ஸ்பெஷலா பண்ண? உன் குரலு எஸ்பிபி, ஜெயசுதாஸ், விக்ரம், கமல் எல்லாம் மிக்ஸ் ஆகி அவ்வளவு இனிமையா இருக்குடா. இன்னைக்கு என்னடா விசேஷம்? இன்னைக்கு ஷோ நான் பண்ணல, அதான் விசேஷம். தம்பி, தாயா நீ? பெத்த தாயா நீ? உன் புள்ள பண்ணிட்டு இருந்த ஷோவை புடிங்கி ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட தெரியாதவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கொடுத்திருக்காங்கன்ற நீ அதை கேட்டுட்டு அவன் பின்றான்ற. அதனாலதான் ஷோ நல்லா இருக்கா? இல்ல கண்ணு, எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சது. நான் இல்லன்னு சொல்லவே இல்லையே. என் குரலை விட அவன் குரல் நல்லா இருந்ததுன்ற வித்தியாசம் தெரிஞ்சது இல்ல உனக்கு? சிச்சி, அவன் குரல் எங்க, உன் குரல் எங்க? ஆக்சுவலா சொல்லணும்னா இன்னைக்கு உன் குரல் கொஞ்சம் மோசமா தான் தெரிஞ்சது. சரி, அத சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்த வேண்டாம் என்னதான். என்னப்பா, நம்புற மாதிரி இல்லையா? சுத்தமா இல்ல. நீ பொய் சொல்லும் போது உன் காது ரெண்டும் தூக்கிக்கும். பாத்தியா பாத்தியா ஃப்ராடு. எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு அம்மாவா. அண்ணா, இன்னைக்கு முன்னாடியே ஷோவை ரெக்கார்ட் பண்ணிட்டியா? நீ பண்ணதுலயே இதான பெஸ்ட். அண்ணா, உண்மையை சொல்றதுக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் மொக்க மொக்க சாங்கா போடுவேன். ஆனா இன்னைக்கு சாங் செலக்ஷன்லாம் இரு, அவ முடிக்கிட்டோம். வேற என்ன ஸ்பெஷல் கேட்டமா அண்ணன் ஷோல இன்னைக்கு? எவ்வளவு அறிவான பேச்சு, அழகான தாட்ஸ், ஃபுல் ஜோக்ஸ். அதுலயும் முக்கியமா இன்னைக்கு உன்னோட குரல் அப்படியே குழையுது. என்னம்மா நான் இவ்ளோ சொல்றேன், அண்ணன் மூஞ்சியை உருன்னு வச்சிருக்கான். இன்னைக்கு ஷோ அவன் பண்ணலடி, வேற யாரோ பண்ணிருக்காங்க. குழையுது இல்லன்னு அந்த குரல் புரியுது. ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்ச உடனே பேக் பெல்ட்டி அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டைம் எடுத்துக்க. கொஞ்சமா பாராட்டியிருந்தா பரவாயில்ல, டக்குன்னு வண்டி ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். நீதான் கண்ணா பின்னான்னு பாராட்டிட்டியே. எப்படி திரும்பி வர போற? சொல்டி, எப்படி திரும்பி வர போற? செந்திலு, கஷ்டத்துல இருக்கிறப்போ உனக்கு காமெடி நல்லா வருதுடா. என்னண்ணே ஷோ இன்னைக்கு நீ பண்ணல? சகிக்கல. காலங்காத்துல வாய்ஸ் கேட்டாலே அப்படி ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். எவனோ ஒருத்தன் வேவ்னு பேசி கடுப்பேத்துறான். ஆஹா, இந்த பயப்புள்ள மட்டும் கரெக்டா கோல் அடிச்சிட்டானே.